ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துடலாமா? கொண்டக்கடலை கிரேவி தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு ராத்திரியே ஒரு கப்பு கொண்டக்கடலையை எடுத்து ஊற வச்சுட்டாங்க. காலையில் அது ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை கிரேவிக்கு பூரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு மசாலாவை விட இந்த பூரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அப்படி இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் 2 வெங்காயம், 1.5 தக்காளி, 6 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு 10 முந்திரி, ஒரு ஸ்பூன் கெசகெசாவையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பேனில் 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூளையும் சேர்த்துட்டு மிக்சியில் பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் பட்டரை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொண்டக்கடலை வேக வச்சல அது கூட போட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க. எப்போவுமே பூரிக்கு மாவு கொஞ்சம் டைட்டாக பிசையணுங்க, அப்போ தான் உப்புசமாக வரும். சப்பாத்திக்கு தான் சாஃப்டாக இருக்கணும், பூரிக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். பார்த்தீங்களா, இப்போ கொண்டக்கடலை கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.